நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதாவது இன்றிலிருந்து அடுத்த 3 தினங்களுக்கு பிறகு ஆரம்பமாகும் மகாபாரதம். அதிவிரைவாக பாண்டுவின் புதல்வர்கள் வதைக்கப்படுவார்கள் இந்த யுத்த பூமியில். இந்த குருக்ஷேத்திரம் பகை கொண்ட எனது நெஞ்சத்திற்கு சத்துருக்கள் உடலில் ரத்தத்தை பெருக்கி திருப்தியை தரும். யுவராஜனே, யுத்தத்தின் முடிவுதனை முன்னரே யார் அறிவார்கள்? அதை நான் அறிவேன் வாசுதேவரே. தாம் அறிவிற் சிறந்தவராய் விளங்கலாம், ஆனால் எனது தரப்பில் அதீத பலம் நிறைந்துள்ளது. எமது புறம் திரும்பி பாருங்கள். சேனாதிபதி பீஷ்மர் விரும்பிய வேளையில் மட்டுமே மரணிக்கும் வரம் பெற்றவர். துரோணாச்சாரியர் அவர் எவராலும் வதைக்க இயலாதவராவார். எனது ஆருயிர் தோழன் மாவீரன் கர்ணன் தன்னுடைய கணை கொண்டு எதையும் கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டவன். ஒரு சேனையில் மரணம் நெருங்கா மூவர் இருக்கும் வரையில், வெல்ல இயலா நபராய் அவர்கள் விளங்கும் வரையில், இப்பெரும் படையினை சத்ருவின் சேனையால் எவ்வாறு வெல்ல இயலும் வாசுதேவரே? யுவராஜர் துரியோதனரே, தமது கர்ணனை கணை கொண்டு கட்டுப்படுத்த வல்லவர் அர்ஜுனர். மாவீரர் கர்ணனின் மார்பு கவசத்தை உடைத்தெறியும் அஸ்திரங்கள் காண்டீபம் ஏந்திய எம்முடைய அர்ஜுனரின் அம்புரா தோளியில் அநேகம் உள்ளன. வெல்ல இயலா துரோணரை கொல்ல வேண்டும் என்று அவதரித்தவன் திருஷ்டத்யுமன். தர்மத்தின் திருவுருவம் கங்கை மைந்தர் பீஷ்மர் எனக்கு ஒரு வாக்களித்தார். நான் யுத்த களத்தில் அவரை எதிர்த்து போரிடும் சூழல் உருவானால் அக்கணமே அஸ்திரத்தை துறப்பதாய் வாக்களித்தார். நீ தற்பொழுது எந்த அதிகாரத்தை கொண்டு இந்த யுத்த களத்தில் பிரவேசிப்பாய் என கூறு ராஜகுமாரி சிகண்டி. பாண்டவர் சேனையின் சேனாதிபதி எனும் அதிகாரத்தை நான் பெற்று வருவேன். அவ்வாறு நிகழ்ந்தால் தம்முடைய பெரும் சேனையின் முதல் வீரனான சேனாதிபதி கங்கை மைந்தர் பீஷ்மர் இந்த யுத்த களத்தில் நிராயுதபாணியாவார். எனது வாக்கினில் தவறேதும் உள்ளதோ பீஷ்மரே? தாம் கூறுவது முற்றிலும் சரி ராஜகுமாரி சிகண்டினி.
மாமா அவர்களே, துருவத கன்னிகையான சிகண்டிக்கு முன்னால் அஸ்திரத்தை கங்கை மைந்தர் தியாகம் செய்வார் என்பதை அறிவீர்களா? அறிவேன் மருமகனே. பூர்வ ஜென்மத்தில் சிகண்டி அவ்வாறு ஒரு வரத்தை பெற்றவளாம். எனில் யுத்தத்தின் முதல் தினமே எனது சேனையின் சேனாதிபதி அஸ்திரத்தை துறப்பாரா? யுத்தம் துவங்குவதற்கு முன்பாகவே நாம் தோல்வியை தழுவுவோமா? அன்பு மருமகனே, யுத்த பூமியில் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக மனபூமியில் திட்டங்களை தீட்டலாம். இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல மருமகனே. உண்மையை சொல்ல வேண்டுமானால் நடக்கும் இந்த யுத்தம் எனக்கும் அந்த வாசுதேவ கிருஷ்ணனுக்கும் நடக்கும் யுத்தமாகும். இதுவும் அவனுடைய சதி திட்டம்தான். அதாவது ஒரு பெண்ணினை சேனாதிபதியாக்கும் முயற்சி. ஆனால் யுத்தத்தின் நீதி நியமனத்தை நிச்சயிக்கும் சபையானது இன்னும் கூட்டப்படவில்லை. 3 தினங்களுக்கு பிறகு யுத்தம் ஆரம்பமாக போகிறது. ஆனால் நிலவியுள்ள அந்த சூழலை மாற்றியமைக்க எனக்கு தேவை 3 விதமான வாய்ப்புகள் மட்டும்தான். 3 விதமான வாய்ப்புகள். கவலை வேண்டாம் மருமகனே. தர்மம் உனக்கு வெற்றியை பெற்றுத்தரும். தர்மமா? தர்மம் வெற்றியை பெற்றுத் தருமா? பாண்டுவின் புதல்வன் யுதிஷ்டனுடைய தர்மம் பெருவெற்றியினை பெற்றுத்தரும் உனக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுத்தம் துவங்க 3 தினங்களுக்கு முன்னால் காந்தாரத்தின் அரசர் நிச்சயம் சதி ஆலோசனை செய்வார். யுத்த நியதிகளை நிச்சயிக்க கூட்டப்படும் சபைதனில் அவர் தன்னுடைய சதி திட்டத்தை வெளிப்படுத்துவார். கௌரவரின் பலத்தை பெருக்குவார். கவலை வேண்டாம் பாஞ்சாலி. அவரின் சதி கௌரவருக்கு வெற்றியை பெற்றுத் தராது. அவருடைய சதி யுத்தத்தின் போக்கை மாற்றுவதாக இருக்கும். வீரத்தை வெளிப்படுத்தும் வழி அறியாதவர்கள் சதி திட்டத்தையே தீட்டுவர். ஆனால் யுத்தத்திற்கு முன்பாக தங்களுடைய பாதுகாப்பை எண்ணி கோழைகள் தீட்டும் திட்டம் கொடூரமானதாகவும் இருக்கலாம். பாஞ்சாலியின் பயம் உசிதமானதே. காந்தாரத்தின் அரசர் சதி திட்டம் தீட்டுவார். இம்முறை அவரின் சதியில் நாம் சிக்கக்கூடாது. தர்மத்தால் திசை திருப்ப முற்பட்டாலும் சதி வழியில் நாம் சிக்கக்கூடாது. தர்மம் என்பது சதி வழி அல்ல, அது முக்தி வழியாகும். அது நேர் வழியாகும், நேர்மையின் வழியாகும். மதி கொண்டு தீட்டும் சதி வழியானது பல வழி கொண்டது, படுகுழியில் தள்ளுவது. தர்ம வழி சொர்ணத்தை போன்றது, அதன் நிறம் மாறாது. புறப்படுவோம். சபை கூடும் நேரம் நெருங்கியது.
பணிகிறேன் வாசுதேவரே. வணக்கங்கள். பணிகிறேன் கங்கை மைந்தரே. பணிகின்றேன். அரச குலங்களில் சில யுத்த நியதிகள் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. யுத்தத்திற்கு முன்னால் கூட்டப்படும் ஆலோசனை கூட்டங்களில் அது போன்ற நியதிகள் நினைவு கூறப்படுகின்றன. என்னை பொறுத்தவரையில் இரு தரப்பினருக்கும் இடையில் சந்தேகம் இருக்கக்கூடாது. கூடியிருக்கும் சபையோரின் அனுமதி கிடைத்தால் தங்கள் அனைவரின் முன்பாகவும் போரின் நியதிகள் பற்றி எடுத்துரைக்க ஆசை கொள்கிறேன். ஆகட்டும். நன்றி வாசுதேவரே. அரச குலங்களின் வழக்கம் என்ன சபையோர்களே? யுத்தம் பொழுது புலர்ந்தவுடன் துவங்கப்படும், சூரியன் மறைந்தவுடன் முடிவடைந்து விடும். சூரியாஸ்தமனத்தால் நாளின் முடிவு நிர்ணயிக்க கூடாது. மாறாக இருள் சூழ்ந்து காண இயலாத நிலை உருவாகும் போதுதான் ஒரு நாள் முடிவுற்றது எனும் பொருள் கொள்ள வேண்டும். இயலாத காரியம். சூரியனது ஒளிக்கீற்று மறைந்தவுடன் ஒரு நாளானது முடிவுற்றதாய் கருதப்படும். இதுவும் இந்த யுத்தத்திற்கு ஒரு முக்கிய காரணமாகும். மேற்கொள்ளப்பட்ட முடிவில் கௌரவரான யாம் உறுதி கொண்டிருக்கிறோம். தாம் கூறிய முதல் நியதியை யாம் ஏற்க வேண்டுமாயின் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். கண்களால் காணும் வரை யுத்தம் தொடரும் என்றால் தாம் யுத்தத்தை நிறுத்திய பிறகும் நான் யுத்தத்தை தொடர்ந்து நடத்துவேன். நான் காரிருளிலும் காண்டீபம் ஏந்த வல்லவன் என்பதை அனைவரும் நன்கு அறிவர். யுத்தத்திற்கான சூரியோதயம் சூரிய அஸ்தமனம் சங்கநாதம் கொண்டு நிச்சயிக்கப்படும். இரு சேனையின் மாவீரர்கள் ஒரு தினத்தின் துவக்கம், தினத்தின் அந்தம் சங்கநாதம் கொண்டு அறிவிப்பார். மிகவும் நல்லது கங்கை மைந்தர் பீஷ்மர் அவர்களே. தாங்கள் வழங்கிய நியாயமான தீர்ப்பினை நாங்களும் மனதார ஏற்கின்றோம். மருமகனே, கங்கை மைந்தர் அவர்களே, மற்ற நியதிகள் பற்றியும் ஆலோசனை நடத்தலாம் வாசுதேவரே. ஒரு வீரரோடு மற்றொரு வீரர் தான் போர் புரிய வேண்டும். எந்த ஒரு வீரனும் தன்னுடைய சேனா வீரர்களோடு இணைந்து யுத்தம் புரியலாம். காயமடைந்தவர்கள், நிராயுதபாணிகள், போரில் சரணடைந்தவர்கள் எவரோ அவர்களை எவரும் தாக்கக்கூடாது. சேவை செய்கின்றவர்கள், போரில் பணிபடையில் ஈடுபடுகின்றவர்களை எவரும் தாக்க முற்படக்கூடாது. வீரன் ஒருவன் யுத்த பூமியில் இல்லாத போது சத்ருவின் சேனையானது அவனை கொல்லுதல் ஆகவே ஆகாது. இந்நியதிகளுக்கு பங்கம் விளைவிக்கும் வீரனுக்கு மரண தண்டனை விதிக்கும் பொறுப்பானது குறிப்பிட்ட வீரனுடைய சேனாதிபதியையே சார். வழக்கமான நியதிகளையே தாம் எடுத்துரைத்தீர்கள். இதில் நாம் விவாதிக்க ஏதும் இல்லை. நல்லது, மிக நல்லது. ஆலோசனை சபை கலைந்து செல்வதற்கு முன்பாக தங்களிடத்தில் இறுதியான ஒரு கேள்வியை கேட்க நான் ஆசை கொள்கிறேன். வாசுதேவ கிருஷ்ணன் இந்த பூமியை தர்மக்ஷேத்திரம் என்கிறார். எனில் நடக்கும் யுத்தத்தில் தர்மங்கள் அனைத்தும்
சரியாக பின்பற்றப்படுமா? அதில் ஐயம் தேவையில்லை. நல்லது, மிக மிக நல்லது. அப்படி என்றால் தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டது. ஒரு தரப்பின் சேனா வீரன் தனக்கு தகுந்த சேனையின் வீரனோடுதான் யுத்தம் புரிவான். ஒரு வில்லேந்திய வீரன் கதை உயர்த்தியவனோடு போர் புரியலாகாது. திறமையில் சிறந்தவர் சேனையின் சிறுவீரன் ஒருவனை சிதைக்க முற்படலாகாது. ஆனா சாஸ்திரத்தின்படியும் குல வழக்கத்தின்படியும் வில்லேந்திய ஆண்மகனும் பெண்மகளும் வேறு வேறாய் கருதப்படுவார்கள். ஒரு பெண் தாயானால் வணங்கப்பட வேண்டியவள், பத்தினியானால் அன்பிற்குரியவள், புதல்வியானால் சௌபாகியவதியாவாள், குலவதுவானால் போற்றப்பட வேண்டியவள். பெண்ணோடு எவரும் விவாதம் நடத்தலாம். ஆனால் பெண்ணின் மீது தாக்குதல் நடத்தினால் நரகத்தின் வழி செல்ல துவங்குவர். மகாகாளியை அமைதியுறச் செய்வதற்காக அன்று பரமேஸ்வரர் அந்த தேவியின் திருவடிகளில் நிராயுதபாணியாக பணிந்தார். அன்று அவர் தேவியின் மீது பலத்தை பிரயோகிக்கவில்லை. அவ்வாறு இருக்க நடக்கும் யுத்தத்தில் ஒரு ஸ்திரீயானவள் தன் அஸ்திரம் ஏந்தினால் எதிர்ப்பவன் வேந்தனானாலும் தன் அஸ்திரத்தை ஏந்தலாமா? பெண்ணினை எதிர்த்து மற்றொரு பெண்தான் யுத்தம் புரிய வேண்டும். அவ்வாறு ஒரு நியதியை உருவாக்குவது நல்லதுதானே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாண்டவரில் மூத்தவர் யுதிஷ்டரே, தாங்கள் தர்மசீலர் என பெயர் பெற்றவர், அதோடு ஞானத்திலும் சிறந்தவர். தாங்கள் ஒருவேளை நடக்கும் யுத்தத்தில் ஸ்திரீக்களை தாக்கலாம் என்று உரைத்தால் தாங்கள் அதர்ம வழியை மேற்கொண்டவராவீர். இல்லையெனில் தாங்கள் ஒருவேளை ஸ்திரீக்களை தாக்குவது நல்லதில்லை என்றால் நடக்கும் இந்த யுத்தத்தை தாங்கள் அதர்மம் என ஏற்றவராம். ஏன் இந்த வீண் விவாதம்? என்னை தாக்கும் அதிகாரத்தை நானே அனைவருக்கும் வழங்குகையில் தர்மத்தை கோரி குழப்பத்தை உருவாக்குவதேன்? தர்மம், குலத்தின் வழக்கம் இவற்றை தங்களுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க இயலாது தேவி. பாண்டுவின் புதல்வர் யுதிஷ்டரே, உங்களுடைய தர்மம் இதற்கு என்ன பதில் உரைக்கும்? ரத்தம் சிந்தாமலேயே யுத்தத்தை முடிக்க சித்தமாகி விட்டீரா? ஏனெனில் தங்களுடைய சேனாதிபதியை எதிர்த்து எங்களுடைய சேனையை சேர்ந்த எந்த ஒரு வீரரும் அஸ்திரம் ஏந்த மாட்டார்கள். வாழ்வனைத்தும் தாங்கள் தர்ம வழியில் வீரநடை போட்டீர்கள். இப்போது வெற்றியை ஈட்டுவதற்காக மட்டும் தர்ம வழியை விட்டு விலகுவீரா? மோக்ஷே ச பரதர்ஷ
இந்த போரில் ஸ்திரீக்கள் பங்கு பெற மாட்டார்கள். தர்மவான் என தங்களை ஏற்கிறேன். மனதார ஏற்கிறேன். போதித்த வார்த்தையை சிந்தித்து பார் மருமகனே. யுதிஷ்டனுடைய தர்மம் உன்னுடைய வெற்றி வாகைக்கு வழிகாட்டும் என்கிறேன்.